அதாவது ஒரு கட்சியினுடைய தலைவர் கூட்டணி வைத்துக்கிறதும் வைக்காததும் வந்து அவருடைய சொந்த விருப்பம். அது என்னுடைய பொறுத்தவரை என்னுடைய விருப்பம் எதுனாக்கி இன்றைக்கி தமிழ்நாட்டில் நடைபெறுகிற அந்த ஆட்சி வந்து இது மக்களுக்கு எதிரான ஆட்சின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த ஆட்சியை அகற்றணும் அப்படின்னாக்கி எல்லாரும் ஓரணியில் சேர்ந்தால் அதுக்குடைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதனுடைய அடிப்படையில் நாட்டு மக்களின் நலன் கருதி அந்தந்த கட்சி தலைவர் அவர்கள் முடிவு எடுக்க வேண்டுமே தவிர அவர்கள் எடுத்திருக்க முடிவுக்கு நான் எந்த கருத்தும் சொல்ல முடியாது. இபிஎஸ் தலைமையிலான அதிமுக கூட்டணியில் வந்துட்டாங்க. ஏற்கனவே டிடிவி தினகரன் ஓபிஎஸ் கூட்டணியில் இருக்காரு. தேர்தலுக்கு இன்னும் ஒரு வருஷம் இருக்குது. அதனால் வந்து இப்போவே எல்லாத்தையும் சொல்லிட முடியாது. கூட்டணியில் இருக்கிறது மட்டும்தான் நம்ம சொல்ல முடியும். அது ஒரு பேச்சுவார்த்தை நடக்கும்போது யார் யாருக்கு எந்தெந்த தொகுதி எத்தனை சீட்டு அப்படிங்கிறத அந்த தேர்தல் கூட்டணி ஆரம்பித்தவங்க தான் நம்ம சொல்லிடுவோம். அதுக்குள்ள நீங்கள் ரொம்ப அவசரமாக இருக்கிறீங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க, பார்த்துக்கிட்டு இப்போ தமிழக முதல்வருக்கு 2026 33 நாங்களாம் திமுக தான் வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு செய்தியாளர் சந்திப்பில். இல்லை அது அப்படித்தான். அது என்னென்னா சொல்கிறதுக்கு எல்லாருக்குமே சுதந்திரம் இருக்குது. ஆனால் அது தீர்மானிக்க வேண்டியது மக்கள் தான். இதுக்கு முன்னால் இப்படி தான் ஒரு தடவை காங்கிரஸ் கட்சியும் திமுகவும் சமமாக போட்டியிட்டாங்க. அப்போ போட்டியிடும்போது என்ன சொன்னாங்கன்னா யார் முதலமைச்சர் அப்படிங்கிறதுல அதில் ஒரு அவங்களுக்குள்ள போட்டி இருந்துச்சு. திமுகவில் இருக்கிறதா அண்ணா காங்கிரஸில் இருக்கிறதாங்கிற போட்டியில் வந்துச்சு. எம்ஜிஆர் என்ன பிரச்சாரம் வச்சார்னா இந்த நாட்டுடைய முதலமைச்சர் யாருங்கிறது மக்கள் தான் தீர்மானிக்கணும், இந்த கட்சிகள் தீர்மானிக்க முடியாதுன்னு அன்றைக்கி புரட்சித் தலைவர் வந்து பிரச்சாரமே செஞ்சாங்க. முடிவில் என்னாச்சுன்னா புரட்சித் தலைவரை தான் தமிழக மக்கள் முதலமைச்சராக கொண்டு வந்தாங்க. அதனால் மதிப்புக்குரிய முதலமைச்சர் அவர்கள் சொல்வதில் வந்து எனக்கு ஒன்றும் அவர் சொல்கிறதுல என்னுடைய கருத்தை ஒன்றும் சொல்ல முடியாது. இந்த செல்லூராஜ் கருத்து நீங்கள் கேட்டிருப்பீங்க. ராணுவ வீரருக்கு சமமாக ராணுவ வீரரோட முன்னாள் ராணுவ வீரரும் அது கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க, எதுவும் தெரிவிச்சிருக்காங்க. எப்படி பாருங்கள், ராணுவ வீரர் போரில் வந்து எதுவும் செயல்படாத மாதிரி செல்லூராஜ் சொல்லியிருக்காங்க. அதாவது இன்றைக்கி இந்தியாவை பாதுகாக்கிறது வந்து நம்ம இராணுவம். அவர்களை வந்து நம்ம எந்த விதத்திலையும் குறை சொல்லுங்கிறது கூடாது. செல்லூராஜ் சொன்னது என்ன அது நீங்கள் தான் பார்த்துக்கணும். பொதுத் தேர்வு ரிசல்ட் நீங்கள் 10th பொதுத் தேர்வு ரிசல்ட் வந்துருக்கு. அது முடிஞ்ச அளவுக்கு தமிழகத்தில் அடக்கமான தேர்ச்சி இருந்துச்சா, போதுமான அளவு இருக்கா? இல்லை, அதாவது பரீட்சை எழுதி வெற்றி பெற்றவர்கள் இது அது சம்பந்தமான கேள்வி. இதில் போதுமானதா இல்லையாங்கிறது எப்படி நம்ம சொல்ல முடியும்? இப்போ வந்து பரீட்சை எழுதியிருக்காங்க, அதிக மதிப்பெண் பெற்றால் வெற்றி பெற்றிருப்பாங்க. இதுக்கு வந்து நம்ம என்ன பதில் சொல்ல முடியுது? இல்லை, தேசிய கல்வி திட்டம் அமலுக்கு கொண்டு வரும்ன்றப்ப வந்து தமிழகத்தில் வந்து கல்வி வந்து என்ன மாதிரி இருக்கு? தேசிய கல்விக் கொள்கை, அதான் தேசிய கல்விக் கொள்கையில் ஏற்கனவே இருக்க ஆங்கிலம் தமிழ் போக 3வது ஒரு மொழி எடுத்துக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து இருக்குது. அதில் 3வது மொழி வந்து ஹிந்தி தான் எடுக்கணுங்கிற கட்டாயம் இல்லை. தெலுங்கு எடுக்கலாம், மலையாளம் எடுக்கலாம், கன்னடம் எடுக்கலாம், எந்த மொழி வேணாலும் எடுக்கலான்னு தான் இருக்குது. ஆனால் இன்னொரு மொழியை படிக்கிறதுனாலோ அந்த மொழியினுடைய கலாச்சாரம், பண்பாடு, அறிவியல் அதெல்லாம் தெரிஞ்சுருக்கீங்கன்னா அறிவு காலப்போக்கில் இப்போ நீங்கள் கையில் செல்ஃபோன் வச்சுருக்கீங்க. செல்ஃபோனை வச்சுட்டு இன்றைக்கி செல்ஃபோன் இல்லைன்னா நம்மளால் வாழவே முடியாது. எப்படி இந்த நாகரிகம் வந்துச்சு நமக்கு? இப்போ நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு விட அதிகமாக இப்போ 2 வயசு 3 வயசு குழந்தைகள்லாம் வந்து செல்ஃபோன் ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. அதனால் நாளுக்கு நாள் அறிவியல் வளர்ச்சியும் எல்லா முதிர்ச்சியும் வந்து நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே இருக்குது. அதனால் வந்து நம்ம வந்து மாணவர்களுக்கு கல்வி தரத்தை உயர்த்துவதில் வந்து எந்த விதமான குறைபாடு இருக்கக்கூடாது. அமித்ஷா சார் சென்னை வந்திருந்தப்போ வந்து ஓபிஎஸ் கூப்பிடல அப்படின்னு வருத்தம் அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் சரியாக செஞ்சுருக்காரு. என் கூட்டாது வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அமித்ஷா எங்கள் கூட்டணியில் இருக்காரு. இல்லை, அன்னைக்கு அவர் கூட்டணியில் இருக்கிறாரு, அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஏன்னா அன்னைக்கு உள்ள சூழ்நிலை வந்து அங்கே பேச்சுவார்த்தைக்கு வந்துடும். அவர் வந்தது வேறு விஷயம். அதுக்கப்புறம் ஒரு நண்பருடைய வீட்டுக்கு போனாங்க. அதுக்கு பிறகு இதை வந்ததுனால இதை பேசி முடித்தாங்க. அதனால் ஏற்கனவே இருக்கிறார்கள், அதனால் அவங்கள கூட்டணியில் நம்ம பேசணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ இருவருமே கூட்டணியில் இருக்காங்க. இப்போ இபிஎஸ் இருக்காங்க, ஓபிஎஸ் இருக்காங்க. இருக்கிறாங்க.